இங்கே வரவே இல்லையா? பார்க்க வரலையே. சரி பச்சோட இருக்கிறாங்கன்னு விட்டு விட்டு போய் சாப்பாடு போட்டேன். சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு நான் வருங்க அதுக்கு சொல்லணும் நானா. இப்போ நீ நேற்று என்ன சொன்ன? தேங்காய் வாங்கியாரு போனால் அவன் என்னை உதைக்கிறேன்னு நான் சொன்னேன். இல்லைன்றாங்க. ஏன் இல்லைன்றாங்க? நீ கரெக்டாக அடிக்க வந்துட்டேன். அதெல்லாம் எதுவும் சொல்லல. நான் கொல்லி போடுன்னு தானே சொல்கிறேன். அவன் வராமல் போட்டா நான் என்ன பண்ணுறது? கொல்லி போடுன்னு மட்டும் சொன்னான். நான் நேற்று பணம் தூக்கும் போது நான் என்ன சொன்னேன்? என் வீட்லேருந்து ஏற்ற போது நான் என்ன சொல்லி அனுப்பிச்சேன்? நான் எதுக்கு வரப்போன்னு நீ சொல்லிட்டேன். அப்புறம் என்னை கூப்பிடக்கூடாது. நான் நிம்மதியாக தானே நான் குத்தேன். நான் ஏதாவது லட்சம் பண்ணா ஏற்றும்போ பூசா வைக்கிறது பண்ணிக்கோ, நல்லது யார் பண்ணான்னா. ஆனால் நான் வரமாட்டேன். என்ன எதுவும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லி தான் நான் லட்சம் இருக்கக்கூடாது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ, சாவில் லட்சம் இருக்கக்கூடாது. அதனால நீ எத்தும் போகிற எத்தும்போ, நான் வரமாட்டேன், என்னை கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லி தான் நம்பிச்சேன். அப்புறம் என்ன அதான் இப்போ நீ நான் தேங்காய் உடைக்காமல் வச்சுருந்தேன்னா அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க தூக்கி அனுட்டாங்களாம். அங்கே ஆள் இல்லாத கெப்பத்து இருந்தது, நான் தூக்கி அனுட்டேன் கோயில் நானா. அப்போ நான் உன்னை தேங்காய் வாங்கி அமைக்கலையா? நான் உன்ன அமைச்சேன். அதெல்லாம் பேசாத. நான் சண்டை வச்சுக்கிறேன்னு சொன்னா என்ன சொன்னேன்? தேங்காய் வாங்கி நான் உன்னை அமைச்சனா இல்லையா? நான் உன்ன அமைச்சனா அமைக்கலையா? நீ வாங்கியாரு போனியா? உன்னை அவன் என்ன பண்றான்? எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னா நீங்க வந்து இதுல ஈடுபடுறது சரியில்லை, தேங்காய்லாம் வாங்குற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம சொல்றோன்னு நான் அப்படி போட்டேன். சந்துக்காது சரி உங்களுக்கு வேலை ஆகணும்னு அப்படி பண்ணி அவ்வளோதான். அதுதான் நல்லது. புரியுதா? எங்கிட்ட வந்து அங்காப்ப நான் சொன்னான் அவன் தூக்கி போறான்றான். நீ தேங்காய் வச்சிட்டாலும் அவன் தூக்கி மூடுவானா அப்படின்னா. டேய் அதெல்லாம் வேணாம், லட்சியே கிடையாது, தூக்கி போங்க. ஆனால் என்ன கூப்பிடக்கூடாது. நான் எதுக்கும் அங்கே கலந்துக்க மாட்டேன். இதோ நான் போகிறேன் பாரு, இவ்வளவு பேர். புரியுதா? என்ன தொந்தரவு பண்ண. இப்போ எத்தனை பேர் வந்து போகுது? என் சித்தாதா பிள்ளைங்க வந்தாங்க. இப்போ ஏன் கூப்பிடுறீங்கன்னா நான் நேற்றே சொல்லிட்டு தான் நான் சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலையே. நான் அன்னைக்கு நான் உன் எதிர்ப்பு சொல்லி தானே உனக்கு குத்தேன். அப்புறம் என்ன ஆகுது? ஐயோ அதை நான் சொல்லிட்டு தானே உங்ககிட்ட குத்தேன். 12 ஊர் ஆகலையே, லெசங்கரையில் ஆகி போச்சா? நான் மந்த விட்டுன்றதுக்கா 12 மணி நேரம் ஆகி போச்சா? வந்தாங்க, நீங்கள் தான் விசாரிக்க வந்தவங்க உட்காந்துருன்னு நான் சொல்லி அனுப்பிச்சேன். அவங்க பாட்டுக்கு அவங்க கலாரி இருந்தா நான் என்ன பண்ணுது? சொன்னேன். யார் சொன்னுந்தா? ஆள் சொல்லி பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். யாருன்னு கேட்குறாங்களோ நீ வந்து நேரம் சொல்லிட்டு போட்டுக்கலாம். நீ உண்மைதான்ப்பா அவன் சொன்னதோ இவன் சொன்னதும் உண்மைதான். ரெண்டுத்தையும் சொல்லணும், 2 தரப்பும் சொல்லணும். ஐயா அவன் லட்சம் இல்லாத எடுத்து முடிவிட்டான், நான் வேற போதும்னு சொல்லிட்டான். இவன் நான் பார்த்துக்கிறேன் உனக்குன்னு அதுக்குன்னு அவன் தூக்கி அனுட்டான். பார்த்துக்க வேண்டியது தானே. இப்போயே அவனை கூப்பிட்றான், தவறு இல்லை. இப்போ 4 பேர் மதிச்சு வச்சாவே தப்பு இல்லை. அவனை அதை சாவில் லட்சமானான்னு தான் நான் குத்துப்பேன். எனக்கு திருப்தியாக நான் குத்துட்டேன். யாரோ ஒருத்தர் செய்யட்டும். அது மாதிரி என்ன ஆகுது? கீ தான் போடக்கூடாது. யாரும் இல்லாத அனாதியா எவனோ ஒருத்தன் செய்கிறான். நல்லதுன்னு அதுக்கு அவளுக்கு புஷ்பாலுக்கு பண்ணிங்க. நான் இதுக்கு நான் வந்தேன்னா இல்லை நான் செய்கிறேன்னு சொன்னேன் அவங்ககிட்ட. ஜீவாவுக்கு வந்து சண்டை போட்டாங்க நான் செய்யணும்னு. அவங்க போய் தெளிவாக சொன்னான். என்னை எவன் பார்த்துக்கிறேனோ அவன் மட்டும் போட்டால் போதும், உஞ்சா பண்ணலாம் நான் துண்ணு போதில் வெளியில் போட்டுட்டான். எங்கள் அப்பா சொல்லிட்டு போட்டான், சச்சிவர் விட்டுறாதீங்க, பார்த்துக்கணும் அவனை தான் போடணுன்னு. அதே மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம், நீ வெளியில் போகலான்ட்டான். புரியுதா? ஆனால் நான் உனக்கு வந்து புஷ்பாலுக்கு நான் கேட்கவே இல்லை. எவனோ ஒருத்தன் பண்ணுறான், பண்ணட்டும். நான் என்னத்துக்கு அது சண்டை போட்டுக்கணா? அவன் வாய்ஸ் இப்படியே போயிருக்கீங்களா? லட்சம் பண்ணல என்னான்னு பேசிக்கிறேன். உங்க அம்மா அங்கே அந்த சாவை பார்த்துட்டு வந்தோங்களா? சாவு